அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று இந்த ஜாதகம் போட்டோம் இல்லைங்களா, இந்த ஜாதகர் நேற்று கேட்ட கேள்வி என்ன கேட்டார், அரசு வேலை கிடைக்குமா, திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்ற கேள்வி கேட்டார். அதுக்கு நம்ம நேற்று சொன்னோம். இப்போ என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணட்டுமா, இல்லை ப்ரைவேட் ஜாப் ஏதாவது பார்க்கட்டுமா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. ஆனால் அது என்னன்றதை நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி நேற்றே கிரகணம்லாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் லைட்டாக சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி ஒரு மாதிரி பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் 7 டிகிரி, சூரியன் 9 டிகிரி சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் ரொம்ப சுபத்துவமாக எந்த ஒரு இது இருந்தாலும் அந்த இடத்துல பாவத்துவமும் வந்துருச்சுனாக்கா, அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக அந்த யோகம் வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி குரு வீட்டில் தான் இருக்கிறாரு, அங்கே சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. ஆனால் குருவோட பார்வை சனிக்கு கிடையாது, வேறு சுக்கிரனோட பார்வையோ அந்த மாதிரி கிடையாது, பௌர்ணமி சந்திரனோட பார்வை சனிக்கு கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி குறைந்த அளவு சுபத்தில் தான் இருக்கிறாரு. சனியும் கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சூட்சும ஒளு அப்படின்னு நம்ம சொன்னாலும் இங்கே செவ்வாய் பார்வையில் இருக்குது. அப்போ செவ்வாய் பார்வையில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூட்சும ஒளு அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் சனி ஓரளவு சுபத்துவம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்குது, செவ்வாய் பார்வை சனிக்கு இருக்குது, சமசப்தமாக பார்க்குறாங்க. இங்கே குரு 29 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னாக்கா குரு இங்கே இருக்கிற மாதிரி தான் கணக்கு. குரு இங்கே இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு 29 டிகிரி, புதன் 25 டிகிரி. அப்போ குருவும் புதனும் ஒன்றாயிட்டாங்க, சூரியன் தனியாக இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வை செவ்வாய்க்கு, செவ்வாய் பார்வை சூரியனுக்கு, சனி பார்வையும் சூரியனுக்கு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 பார்வையும் இருக்குது. ஆனாலும் பெரிய அளவில் கெடு பார்வை இல்லை அப்படின்னாலும் இங்கே சமசப்தமாக பார்க்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வை சனியை எந்த அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இங்கே இருக்குது அப்படின்றப்ப இந்த இடத்துல ராகு செவ்வாவை பீடிச்சிருக்கிறாரு, அது இருக்கட்டும். குரு பார்வை இங்கே இருந்தால் முழுசாக சுபத்துவம் ஆகிடுமா, இங்கே செவ்வாவும் ராகுவும் முழுசாக சுபத்துவம் ஆகிடுவாங்களா அப்படின்னா செவ்வாய்க்கு இது பகை வீடு, செவ்வாய்க்கு பகை வீடு. அப்போ இந்த இடத்துல குரு 29 டிகிரி இங்கே இருந்தாலும் குருவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது நட்பு வீடு கிடையாது, குருவுக்கு இது நட்பு வீடு கிடையாது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குரு முழுசாக ஒளியை இங்கே நல்லது பண்ணுற மாதிரி கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தாக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது சனியோட வீடு, ஆப்போசிட் டீமோட வீடு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நட்பு வீட்லேயோ இல்லை இவருக்கு ஃபேவரான வீட்லேயோ இருந்தாக்கா உங்களுக்கு குருவோட பார்வை ஃபுல் பவரில் போகும். அப்போ ஓரளவு சுபத்துவம், அந்த இடத்துல சுபத்துவப்படுத்தினாலும் இங்கே சனி பார்வை இருக்குது. இப்போ சனி இந்த இடத்துல ரொம்ப குறைந்த அளவு சுபத்துவம் தான், ஏன்னா குருவோட வீடு அப்படின்றனால. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது பகை வீடு, 10வதுக்கு ராகு பீடிச்சிருக்கிறாரு, அந்த இடத்துல பாவத்துவம், அப்புறம்தான் சுபத்துவம். ஃபஸ்ட்டு கிரக நிலை நம்ம ஜாதகத்தில் என்ன கிரக நிலையில் இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் திருக்பலத்துக்கு நம்ம வரணும். ஃபஸ்ட்டு இருக்கிற கிரக நிலையை பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு பாவத்துவம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் செவ்வாவை. ஏன்னா செவ்வாய் பகை வீட்டில் இருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய் இங்கே கெட்டு போயிட்டாரு. 10வதுக்கு சனி பார்வை வேறு இருக்குது. அப்போ உங்களுக்கு சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்குது, செவ்வாய் பார்வை சூரியனுக்கு இருக்குது, சனி பார்வையும் சூரியனுக்கு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாவத்துவம், அப்புறமா தான் உங்களுக்கு பார்வையெல்லாம் செகண்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு பாவத்துவம், செகண்டு தான் சுபத்துவம். அப்படி இருக்கிறப்ப இங்கே லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கிறாரு. என்னதான் சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அந்த இடத்துல சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான் அந்த யோகம் முழுமையாக செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு பலனாக வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே
சனி பார்வை இங்கே, செவ்வாய் பார்வை இங்கே, அப்போ செவ்வாய் பார்வை இங்கே சூரியனுக்கு, இங்கே சனி பார்வை இங்கே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இங்கே. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் பாவத்துவம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு பலனாக தான் பண்ணும். 50-50 அப்படின்னா தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து கலப்பு பலன் அப்படின்றப்ப இந்த இடத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா படிக்கணும், நல்ல முயற்சி எடுக்கணும். முயற்சி வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 50-50ன்றனால சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஜாதகர் வந்து கேட்டது என்னது, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணட்டுமுங்களா, இல்லை ப்ரைவேட் ஜாப் ஏதாவது போட்டுமா, இல்லை அப்படின்னாக்கா வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ நடப்பு தசாபுக்தி குரு தசா சூரிய புக்தி. அப்போ குரு தசா சூரிய புக்தி நடக்குது அப்படின்னாக்கா அப்போ குருன்றது இந்த லக்னத்துக்கு யார்? எப்பயுமே வந்து லக்னாதிபதி வந்து இதை நான் சொல்லிடுறேன். இந்த லக்னாதிபதி கொஞ்சம் எப்பயுமே பலம் இழக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி பலம் இழக்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும், செகண்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படி ஏன் சுமாராக நான் சொல்கிறேன்னா இங்கே 50-50 கலப்பு பலனாக தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடப்பு தசாபுக்தி குரு தசா சூரிய புக்தி நடக்குது. இந்த லக்னத்துக்கு குரு வந்து எத்தனைக்கு உடையவர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 5க்கு உடையவர், 8க்கு உடையவர். அப்போ இந்த குரு தசையில் இவருக்கு என்ன மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணலாமா, இல்லை ஏதாவது வேலை செய்யலாமா, இல்லை கவர்மெண்ட் வேலைக்கே ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு வந்து 5க்கு உடையவர். அப்போ அங்கே 5க்கு உடையவர்ன்றப்ப அங்கே 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னென்ன இருக்குங்க? அப்போ அந்த ஆதிபத்தியம் நடக்கும். குரு வந்து 29 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு வந்து பக்கத்து வீட்டில் போன மாதிரி இருந்தாலும் அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நடக்கும். என்னது? ஆதிபத்தியம். அப்போ ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா? அப்போ 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டங்கள், அடுத்து பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. காதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு தசையில் 16 வருஷம் குரு தசையில் இப்போ அவருக்கு வந்து சூரிய புக்தி நடக்குது. அப்போ 16 வருஷம் குரு தசையில் லக்னத்தோடு இந்த 5ஆம் வீடு அதிக அளவு தொடர்பில் இருக்குது. எந்த வீடு வந்து இந்த 8ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்லேயும் அதிக அளவு லக்னத்தோட தொடர்பில் இருக்கிற வீடு எது, அந்த வீட்டோட பலனை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை வந்து முதலில் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அதான் எந்த அளவுக்கு இங்கே சுபத்துவமாக இருக்குது. இப்போ சந்திர அதியோகத்தில் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கனாக்கா குரு தசை இவர் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமாக பண்ணியிருக்கும். அடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கனாக்கா கலப்பு பலனாக வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணும். அப்போ 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அப்படின்னாவே என்னது? பிறந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அது குருவோட வீடு. அந்த குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு? 5க்கு உடையவர். இங்கே டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 6ல் போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த குரு வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு 6ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டுக்கு உரியவர் வந்து 6ல் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு உரியவரும் 6ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு 5க்கு உடையவர் 8க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா குரு. அந்த குரு வந்து டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன நம்ம வந்து இங்கே பலன் எடுக்கிறது? அப்போ 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 8ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டின் வழியாக செய்யும். 5ஆம் வீட்டின் வந்து ஒரு டிகிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குறைந்த அளவு மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீடு. அப்போ 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை பண்ணால் இப்போ இங்கே 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம்னா குரு தசையில் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணும்
அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல இவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து சுபகிரகம், இயற்கை சுபர். அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. என்னதான் சனி வீடாக இருந்தாலும் அந்த சனி பார்த்தீங்கன்னாக்கா குரு வீட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல குரு தசையில் ஒரு பரிவர்த்தனை யோகம் வருது, உங்க பரிவர்த்தனை ஏற்படுது. அப்போ பரிவர்த்தனை ஏற்படுது அப்படின்னாவே உங்களுக்கு குரு இந்த வீட்டில் இருக்கிறாரு, சனி இந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் ஆட்சி ஆன மாதிரி ஒரு கணக்கு. ஆனால் இந்த குரு போய் இங்கேயே உட்காந்துக்கிறது கிடையாது, இந்த சனி போய் இங்கேயே வந்து உட்காந்துக்கிறது கிடையாது. குரு அங்கேயே தான் இருப்பார், சனியும் அங்கேயே தான் இருப்பார். அப்போ குரு வந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வீட்டு பலனை பண்ணுவார். இந்த வீட்டு பலனை குரு இங்கே இருந்தபடியே பண்ணுவார். எப்போ? குரு தசையில். இதே சனி தசையில் சனி அங்கேயே இருப்பார், அங்கே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு பலனை பண்ணுவார். அப்படின்னு தான் இந்த வீட்டு பலனையும் பண்ணுவார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குரு வந்து எங்கே தொடர்பில் இருக்கிறாரு? அப்போ 6ஆம் வீட்டில் தான் தொடர்பில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 6ஆம் வீடுன்றது என்னது? கடன், நோய், எதிரி இது இருந்தாலும் எதிரிங்களோட பணம், மறைமுகமான பணம், உழைக்காமல் வரும் பணம், லாட்ரி சம்பந்தப்பட்டது, இந்த மறைமுக தனலாபம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, லாட்ரி சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இதிலெல்லாம் பணம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா குரு வந்து டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இங்கே 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, சனி வந்து இங்கே 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்றப்ப 8ஆம் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீடு தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? குருவோட வீடுன்றதுனால அங்கே சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டின் வேலையை வந்து 6ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். இது வந்து பரிவர்த்தனைக்கு நான் சொல்கிறேன். தசைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டின் பலனையும் 8ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். எல்லாம் மறைஞ்சிருக்கு. இந்த 5 மட்டும்தான் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட. அப்போ அந்த அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது ஆதிபத்தியம் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஜாதகருக்கு இந்த 50-50 சொன்னாலைங்களா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை அது கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்காக சுத்தமாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் முயற்சி நிறையா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல குரு தசைக்கு 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டின் வழியாக பண்ணும், 5ஆம் வீட்டின் வழியாக கம்மியாக பண்ணும். அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 6ஆம் வீட்டு வழியாக பண்ணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன அர்த்தம்? எதிரிங்களோட பணம், உழைக்காமல் வரும் பணம், அடுத்தது மறைமுக லாபம், மறைமுக தன லாபம், திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8ஆம் வீட்டில் இருக்குது. அதே இடத்துல வந்து அந்த இடத்துல நெகட்டிவும் இருக்குது. அதனால் இந்த ஜாதகருக்கு இப்போவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த ஜாதக அமைப்புப்படி இந்த கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தசை நடக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவர் வந்து ஷேர் மார்க்கெட்டை இப்போவே வந்து லைட்டாக இருப்பார். அவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மறைமுக தன லாபம், உழைக்காமல் வரும் பணம், அதெல்லாம் வந்து இவருக்கு இப்போவே வந்து ஐடியா இருக்குது, இல்லைன்னா பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் குரு தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, சூரியன் நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்தது சந்திரன், அடுத்தது செவ்வாய், அடுத்தது ராகு வரைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு தான் நேற்றே சொல்லியாச்சு, திருமணம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று சொல்லியாச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு இந்த சூரிய புக்தி அப்படின்றப்ப நேற்றே சொல்லியாச்சு. இந்த அப்பா சம்மந்தப்பட்டதில் நெகட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மறைமுகம். அப்போ ரெண்டுமே 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனைன்ற மாதிரியும் நம்ம எடுக்கலாம். அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக தன லாபம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இந்த லாட்ரி சம்மந்தப்பட்டது, உழைக்காமல் வரும் பணம், எதிரிங்களோட பணம். இப்போ எதிரிங்களோட பணம்னா என்னதுங்க? இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும். சரி, ரைட்டு. இப்போ மறைமுக தன லாபம் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா இவருக்கு எந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா
2 10ஆம் இடத்தோடு லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பில் இருக்கிறனால இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பணத்தை வந்து கேஷ் சம்மந்தப்பட்டது, அதாவது பணம் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆக மொத்தம் நிதித்துறை சம்மந்தப்பட்டது. நிதி அப்படின்னாவே உங்களுக்கு கேஷ், ஃபைனான்ஸ். அப்போ ஃபைனான்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு பேங்க்கு சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட்டுன்னு வந்தீங்கன்னாக்கா பேங்க்கு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இது. அதே மாதிரி சென்ட்ரல்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஐஆர்எஸ் ரெவென்யூ சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதாவது பணத்தை டீல் பண்ணுறது, கேஷ் டீல் பண்ணுறது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதை டீல் பண்ணுறது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இவருக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 50% வந்து சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி இங்கே புதன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ 2ஆம் வீட்டு இங்கே வந்து செவ்வாய் ராகு சனி சம்பந்தம் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்லா தான் இருக்கிறாரு. குரு கூடயே 4 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவருக்கு சந்திர அதியோகத்தில் வேற இருக்கிறனால இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுக்கு நல்லா ட்ரை பண்ணணும். அதுக்கு உண்டான முயற்சி வந்து நல்லா எடுக்கணும். அப்போ வந்து எப்படி 2 10ஆம் இடத்தோடு லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடத்தோடு அப்படின்னாக்கா உங்களுக்கு 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இங்கே குரு பார்வை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 2ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்தோட குரு இங்கே வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறனால அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்துக்கு 2 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பில் இருக்கிறனால கேஷ் சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை கேஷே வந்து பணத்தையே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு தொழிலாக பண்ணணும் அப்படின்னாக்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த இதுவுமே இல்லாமல் பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது, மூளையை மட்டும் யூஸ் பண்ணி வேலை செய்கிறது. ஏன் மூளையை மட்டும் யூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே புதன் வந்து நல்ல விதமாக தான் இருக்கிறாரு, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. புதன் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை. புதன் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இங்கே இடத்துல பாவத்துவம் சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் பார்வை வந்து புதனுக்கு இல்லை. ஏன்னா செவ்வாய் வந்து புதன் வந்து 25 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து 2 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ வந்து செவ்வாயோட பார்வை வந்து புதனை வந்து எந்த விதத்துலையும் பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி செவ்வாய் பார்வை குருவும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிக்காது. செவ்வாய் பார்வை சூரியனை தான் பாதிக்குது, சனி பார்வை வந்து சூரியனை பாதிக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோடு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு குரு சம்மந்தப்படுறாரு. அப்போ 2 10ஆம் இடத்தோட லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டா கேஷ் சம்மந்தப்பட்ட வேலை, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை அதாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், உழைக்காமல் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதன் மூலயமா லாபங்கள் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு இப்போ லக்னம் சொன்னோம். இப்போ ராசிக்கு 2 10ஆம் இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசி இங்கே இருக்குது, இங்கே 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ 12ஆம் வீட்டு அதிபதி இல்லை உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருந்து சந்திர அதியோகத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதனை பார்க்குறதுனால இந்த ஜாதகம், ஏன்னா மூளைன்றது என்னதுங்க கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, கேஷ் சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது, எது பேங்க் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் புதன் வந்து நல்லா இருக்கணும். அதே ஷேர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா மூளை தான். அப்போ பார்த்தீங்கன்னா புதன் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் போனாக்கா அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ணாமல் சேஃபாகவே இருந்துக்கிறது நல்லது. ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் வந்து ரொம்ப டெப்த்தில் போய், ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு, கேது இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு 8ஆம் வீட்டு லக்னத்துக்கு 5 8க்கு உடையவர் குரு. இப்போ அந்த தசை தான் நடந்துட்டு இருக்குது. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இப்போ நடக்கிறது குரு தசை தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு இதை வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இங்கே இருக்குது, 2ஆம் இடத்தோடு 10ஆம் வீடு, சந்திரனுக்கு 10ஆம் வீடு, அதாவது ராசிக்கு 10ஆம் வீடு குருவோட வீடு. அப்படி இருக்கிறப்ப லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பில் இருக்கிறதுனால வங்கித்துறை, நிதித்துறை, அதே மாதிரி புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது,
ஆக மொத்தம் கேஷ் பணத்தையே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு ஃபைனான்ஸ் கூட பண்ணலாம், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது கூட பண்ணலாம், அதாவது ப்ரைவேட்டாக பண்ணலாம். கவர்மெண்ட்டுன்னு போனால் பேங்க்கு சம்மந்தப்பட்டது போகலாம், ப்ரைவேட் பேங்க் கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ப்ரைவேட் பேங்க் மீன்ஸ் கார்ப்பரேட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அது அந்த அந்த மாதிரி பேங்க்ஸுக்கெலாம் போகலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வேலை அது மறைமுக தனலாபம், அதாவது மறைஞ்சு இருக்கிற 6-8 தொடர்பில் இருக்கிற மறைமுக தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள், லாட்ரி சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, எதிரிங்களோட பணம், உழைக்காமல் வரும் பணம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6-8 இருக்குது. ஏன்னா 6-8 சுபத்துவம். 8 வந்து ரொம்ப சுபத்துவம் கிடையாது, ஆனால் 6 வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த வீடு வந்து சனியோட வீடு. அப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி கணக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பரிவர்த்தனை. ஏன் பரிவர்த்தனை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இப்போ குருதசை நடக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்டது, மறைமுக லாபம், இதில் வந்து இவர் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போவே அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜாதக அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா குருதசை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மறைமுகமாக தனலாபம், இல்லை ஏதாவது சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதாவது ஏதாவது கேஷ் சம்மந்தப்பட்ட வேலையோ இல்லை புதன் சம்மந்தப்பட்ட வேலையோ, ஆக மொத்தம் ஏதோ ஒரு வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதன் மூலயமா லாபங்கள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 2-10, அதாவது லக்னம் ராசிக்கு 2-10ஆம் இடத்தோடு குரு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கு கேஷ் சம்மந்தப்பட்ட துறை, நீதித்துறை, நிதித்துறை, சொல்லிக் கொடுத்தல், அதாவது டீச்சிங் சம்மந்தப்பட்டது, கன்சல்டண்ட்டாக இருக்கிறது. ஏன்னா புதன் நல்லா இருக்குது, கன்சல்டண்ட்டாக இருக்கிறது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. சுத்தமாக வெளிநாடு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா 12ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா குரு இங்கே 29 டிகிரியில் இருக்குன்னா 12ஆம் வீடு வந்து சுபத்துவம். அந்த வீட்டு அதிபதி சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் தான் வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒழிய, அதுலேயும் 50-50 இருக்குது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, 50-50 இருக்குது. ஆனால் முயற்சி எடுத்தால் அதிகம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னொரு விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஐஆர்எஸ் மாதிரி சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ரெவென்யூவில் தான் வருது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைப்புக்கு உண்டான இது இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதி நல்ல மார்க் எடுத்தாலும் அங்கே சூரியன் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால பக்கத்தில் போயிட்டு செலக்ட் ஆக முடியாமல் வரத்துக்கு உண்டான அமைப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் வந்து 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்துல அந்த வீட்டு அதிபதி இங்கே போய் உட்காந்தாலும் அந்த 5ஆம் வீட்டில் புதன் வந்து 25 டிகிரியில் இருக்கிறனால அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூளை நல்லா வேலை செய்யும். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா மூளை நல்லா வேலை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொடுத்தல், டீச்சிங் ப்ரொஃபஷனு, அடுத்தது வங்கித்துறை, நீதித்துறை, நிதித்துறை, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக போகலாம். அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாக்க நல்ல சாதாரணமாக எடுக்கக்கூடாது, நல்ல மேக்சிமம் அதாவது மேக்சிமம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இங்கே சனி பார்வை செவ்வாய் பார்வை சனி, இவங்க 2 பேரும் சமசப்தமமாக இருக்கிறனால குரு பார்வை வந்து இங்கே அவங்கள வந்து ஓவராக சுபத்துவப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு மட்டும் நம்ம நினச்சிக்கூடாது. இங்கே 50% 50க்கு 50 அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கிறது சனியோட வீடு. குருவோட ஃப்ரெண்டு வீட்லையாவது வந்து குரு இருந்து அங்கே இருந்து பார்த்தாக்கா ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குரு இருக்கிறது சனியோட வீடு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வேலை சம்மந்தப்பட்டது எப்படின்றத சொல்லிட்டேன். அதை பார்த்துங்க. அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். நன்றி.